ஜோஷுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஒரு நாளே தன்னுடைய ஜனங்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தவன், அந்த பொறுப்பை தன்னுடைய கையிலே வாங்குறதற்கு மிகவும் பயப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு விஷயம் அவனை பலப்படுத்தி சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நீ பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் ஒரு விசை அல்ல, 2 விசை இந்த யோசுவாவை கர்த்தர் தட்டி கொடுக்கிறார். ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார். ஆனா இந்த யோசுவாவுடைய மனதில் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறதற்கு ஒரு தைரியமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலே கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதே வாக்கு தத்தத்தை 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் அந்த மனுஷனுக்கு அப்படியே நிறைவேற்றினார். இந்த 11வது மாதம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாகவும் ஜோஷுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினது போல உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக இந்த மாதம் கர்த்தர் ஒரு மேன்மையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏதாவது செய்து விடுவார்களோ, இவருடைய வார்த்தையினாலே நான் கஷ்டப்பட்டு விடுவேனோ, இவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி விடுவார்களோ, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக இந்த மாதம் கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த ஜனத்திற்கு முன்பாக இந்த மாதம் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த மாதம் ஆண்டவருடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்கி கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்கிறது. யார் நம்மை குறைவாய் நினைக்கிறார்களோ, யார் நம்மளை ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில பார்க்கிறார்களோ, அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறுத்துகிறதற்கு எப்பவுமே கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீதை அவனோடு இருந்த ஜனங்கள் அற்பமாய் நினைத்தார்கள், ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசேப்பு மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக ரொம்ப அற்பமாய் தெரிந்தான், ஆனால் யோசேப்பை தன் சகோதரர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். தானியேலை அதே போல் அவனை சுற்றி இருக்கிறவர்கள் குறைவாய் நினைத்தார்கள், ஆனால் தானியேலை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார்.
சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தீச்சூளைக்குள்ளாக போடும்போது அவர்கள் ரொம்ப அற்பமாய் நினைத்தார்கள். ஏதாவது புத்தி இருக்கா, யாராவது இப்படி நிப்பாங்களா? ஒருவேளை மனசுக்குள்ள கடவுள் பயம் இருந்தா கூட மனசுக்குள்ள சொல்ல வேண்டியதானே, இத்தனை ஜனங்களுக்கு முன்பாக நாங்க மறுதலிக்க மாட்டோம்னு சொன்னதுனால தானே இந்த அக்கினி சூளை. ஆனால் வேதம் சொல்கிறது, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இந்த பலிபீடத்தில் இருந்து நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய பிரச்சனையிலே கர்த்தர் 4வது நபராக வந்து நிற்பார். உங்களை அவமானமாய் பார்க்கிற அந்த ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் தனியாக இல்லை, உங்களோடு கூட இயேசு அந்த அக்கினி சூளையிலே கர்த்தர் இருந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை பார்த்து கொண்டிருக்கிற, விழமாட்டானா என்று பார்த்து கொண்டிருக்கிற, அவமானப்படுவான் என்று பார்த்து கொண்டிருக்கிற, இந்த மாதம் இவனுடைய கதை முடிந்தது என்று பார்த்து கொண்டிருக்கிற அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கைகளை மேல உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுடைய குடும்பத்திலே நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். வெட்கப்பட்டு போன அந்த தெருவிலே கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். சகல இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஆமென். உங்களை குறித்தும் இந்த மாதம் ஒரு சாட்சியை சொல்லுவார்கள். சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீ வாளாகாமல் நீ தலையாவாய், நீ கீழாகாமல் நீ மேலாவாய். கர்த்தரிடத்திலே ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். மறுபடியும் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். அவமானப்படுத்தி அனுப்பினவருக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்கள். உங்களை குறைவாய் பார்த்தவர்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். அப்ப சாதாரணமானவர்களாய் நிற்க மாட்டீர்கள். ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை பல மடங்கு மேன்மைப்படுத்தி, கைகளை நீங்கள் தட்டி கொண்டிருக்கும் போதே இந்த வசனம் மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. தகப்பனே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஆமென். யோசுவாவுடைய கையிலே இந்த பொறுப்பை கர்த்தர் கொடுக்கும் போது 20 லட்சம் ஜனங்களுடைய பொறுப்பை கர்த்தர் அவனுடைய கையிலே தருகிறார். அவனுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜோஷுவா பார்த்ததிலேயே பெரிய ஹீரோ யார் அப்படின்னு சொன்னா மோசே. மோசே எதற்கும் அஞ்சாதவர், பார்வோனிடத்துல போய் நேருக்கு நேர் நின்று அவர் பேசினவர். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பார்வோனுடைய சமூகத்திலே வாழ்ந்ததுனால எல்லாரும் பார்வோனை பார்த்தால் நடுங்குவாங்க. யாருமே பார்வோனுடைய முகத்தை பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் கடவுளா மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த பார்வோனுக்கு முன்பாக தன்னுடைய கோலை எடுத்து கொண்டு போய் என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடு அப்படின்னு தைரியமா பேசின ஒரு ஆள் யாருன்னு கேட்டா மோசே. அப்போ மோசே எல்லாவற்றிலையும் ஆண்டவரோட பேசுகிறவர். கர்த்தர் கற்பலைகளை எழுதி அவனுடைய கையிலே கொடுத்தார். இப்படி ஆண்டவர் அந்த மலையினுடைய கொடுமுடியிலே கொண்டு வைத்து அவனோட கர்த்தர் ரகசியங்களை பேசினார். இப்படி மோசையின் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் செய்தார். அவனுடைய கோலை வைத்து கர்த்தர் 10 வாதைகளை கட்டளையிட்டார். சரி, இவ்வளவு பெரிய லீடருடைய காலம் முடிஞ்சு அடுத்து அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கும் போது நம்ம தான் ஒண்ணுமே பண்ணலையே, நமக்கு தான் ஒரு திறமையும் இல்லையே, நம்மள ஜனங்கள் இதுவரையிலும் ஒரு அற்புதத்தை செய்து எந்த ஜனங்களும் நம்மளை பார்க்கவே இல்லையே, நம்ம எப்படி இந்த ஜனங்களை நடத்த போகிறோம்? அவர் ஒரு பெரிய லீடரா இருந்தாரு, நம்ம அதுல ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூட இல்லை. அப்படி பயந்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை ஜோஷுவாவுக்கு வருகிறது. நீ பயப்படாதே, நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடும் கூட நான் இருப்பேன். அந்த சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். ஒரு விஷயம் எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, இந்த வாக்குத்தத்தம் எனக்காக உரியது. ஆண்டவரே, இந்த மாதம் முடிகிறதற்குள்ள அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஹல்லேலூயா தெள்ளு பூச்சியை போல இருக்கிற, அவங்க கண்ணுக்கு முன்னாடி கூனி குறுகி இருக்கிற, அவங்க கண்ணுக்கு முன்னாடி அற்பமாய் தெரிகிற, தள்ளப்பட்ட, குறைவாய் இருக்கிற, எஸ் ஆமென், உங்களை தான் கர்த்தர் சொல்றாரு, நீ எதுக்கு பயப்படுகிற? உனக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி பெரிய சக்தி, பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அந்த சொந்தத்திற்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு செய்து, கர்த்தர் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் மேன்மைப்படுத்துவதை அவர்களுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி என்னை அன்பாக கனம் பண்ணி சொல்லுவோம் கைகளை உயர்த்தி, எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. ஆமென். அவர்கள் சகல இஸ்ரவேலர்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன். இந்த வார்த்தையை நான் நேற்றைக்கு இரவில் தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் குறிப்பிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, ஏற்கனவே இந்த வார்த்தையை நிறைய விசை நான் தியானித்திருக்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவாக எல்லா ஜனங்களைப் போல அல்ல, அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவர். இப்போ கூட இஸ்ரவேல்ல பெரிய போர்கள் எல்லாம் நடக்கிறது. எத்தனையோ தேசங்கள் அவர்களுக்கு விரோதமாய் என்னென்னமோ சூழ்ச்சிகள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு அவர்கள் ரொம்ப ஞானமாய் பல வருஷத்தினுடைய பிளானா, இப்ப கடைசியாய் சமீபத்தில் ஒரு நாட்டில் இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் நிறைய பேரை ஒரே நாளில் கொஞ்சம் ஒரே நாளில் அவங்க எல்லாம் மறிந்து போனார்கள். எப்படி அப்படின்னா, அவர்களுடைய இடுப்புல ஒரு சின்ன ஒரு பெல்ட், அந்த பெல்ட்டை 8 வருஷத்திற்கு முன்பாக அந்த பெல்ட்டை அவங்களுடைய இடுப்புல கட்ட வச்சு 8 இயர்ஸ் தாண்டி ஒரே நாளில் அவங்க அத்தனை பேரையுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சங்காரம் பண்ணணும்னு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க. அது சரித்திரம் ரொம்ப பெருசு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யூத ஜனங்கள் இந்த தேசத்தை அவர்கள் நிறைய பேர் ஆளுகிறார்கள், நிறைய கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பல தலைமைத்துவம் இன்றும் அவர்களுடைய கையிலே தான் இருக்கிறது. அவர்கள் வித்தியாசமானவர்கள், ஞானமானவர்கள். அவர்களை வழிநடத்துவது, அவர்களுக்கு தலைவர்களாய் இருப்பது அது சாதாரணமான விஷயமே அல்ல. அவர்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஞானம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு தலைவனாய் இருக்கவே முடியாது. அதனால தான் ஜோஷுவா அந்த ஜனங்களை பார்த்து அவ்வளவு பயப்படுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனத்துக்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன், இந்த ஜனங்களை எப்படி நடத்துவேன்? அப்பதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இவர்களுடைய கேரக்டரை பற்றி கர்த்தர், நீ என் ஜனங்களை வழி நடத்தணும், நீ போ அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், இல்ல நான் போக மாட்டேன், வேற யாரையாவது அனுப்பும். ஏன் நான் போக மாட்டேன்னு சொல்றதற்கு அந்த ஜனங்களுடைய கேரக்டரை குறித்து ஒரு 3 காரியத்தை சொல்லுவார். நான் போகாம இருக்கிறதுக்கு ரீசன் இருக்கிறது, நான் அவ்வளவு சீக்கிரமா போக முடியாதுன்றதுக்கு முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம், நீங்க
1வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவு சீக்கிரமா எல்லாரையுமே நம்பிட மாட்டாங்க. வெளி தோற்றத்தை பார்த்து, அவர்கள் பேசுகிறதை பார்த்து, அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை பார்த்து அவ்வளவு சீக்கிரமாய் நம்ப மாட்டாங்க. இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் நம்புறோம். அவர் வந்தார், அவர் வந்து அவருடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார், சிலுவையில் அவர் அறையுண்டார், அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி புறஜாதிகளாகிய நம்ம இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்காக மரித்ததை, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்ததை நம்ம எல்லாருமே நம்புறதுனாலதான் இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் எந்த யூத குலத்திலிருந்து வந்தாரோ அந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பவே மாட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் எல்லாம் ஆராதிக்கிறது யெகோவா தேவனை மட்டும்தான் ஆராதிக்கிறார்கள். அவங்க எப்ப நம்புவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்னு அந்தி கிறிஸ்து ஒருத்தன் வருவார். அந்தி கிறிஸ்து வரும்போது இந்த உலகம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப மோசமான ஒரு நிலைமையிலே பெரிய யுத்தங்கள் ஏற்பட்டு யாராலையுமே சரி பண்ண முடியாம உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒருத்தர் உள்ள வந்து, நான் எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்கிறேன், நான் எல்லாரையும் கரெக்டா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும் போது அவர்கள் எல்லாரும் அவரை ஜீசஸ் கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அற்புதத்தை பார்த்து தான் நம்புவாங்க. ஜனங்களுடைய, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மைண்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, நாங்க ஒருத்தரை நம்பணும் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாரை காட்டிலும் வித்தியாசமா செஞ்சிருக்கணும், அவர் ஸ்பெஷலான ஆளா இருக்கணும், மனிதர்கள் செய்ய முடியாததை அவர் செய்யணும், அவருடைய கையினால யாரும் செய்ய முடியாத அற்புதம் நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை நம்புவார்கள், இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. அதனாலதான் இங்கே மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்னாடி என்ன அனுப்பாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நம்ப மாட்டாங்க, என்ன நான் நடத்துவேன்னு நம்ப மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் ஜோஷுவாவை பார்த்து, உன்னை நம்பாத ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த மாதத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். சீக்கிரமாய் ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார். யாருக்கு முன்னாடி ஆண்டவர் மேன்மைப்படுத்த போறாருன்னா, உங்களை நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். சில மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், பிரதர் உங்களுக்கு இனி அந்த அற்புதம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு இனி அந்த அற்புதம் எங்க நடக்க போகுது, எப்படி அந்த பிள்ளை மாற போகுது, எப்படி அந்த சூழ்நிலை சரியாக போகிறது, எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லை. நீங்களும் இத்தனை வருஷமா போராடிட்டு தான் இருக்கிறீங்க, நீங்களும் இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லை. உங்களுக்கு அந்த கடன் மாறும்ன்ற நம்பிக்கை இல்லை, அந்த சூழ்நிலை சரியாகும் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யாருக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்றால், உங்களை குறித்து நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அந்த அற்புதம் நடக்கும். அவர்கள் நம்பாத அற்புதம் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும். அவர்கள் நம்பாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. போன வாரம் கூட நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், இன்று காலையில கூட நீங்கள் காயத்தோட ஒருவேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஒருவேளை நடக்காதோ, உங்களுடைய நம்பிக்கை கூட இன்னைக்கு அற்று போயிருக்கலாம். பாஸ்டர் என்னாலையும் நம்பவே முடியல, நான் ஒருவேளை நம்புற அந்த சூழ்நிலையில வரும்போது 10 பேரு நம்பிக்கை இல்லாத ஒரு வார்த்தையை உங்களுக்குள்ள விதைச்சிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் மட்டும் உங்களுக்கு இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை
நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் சில வேளைகளிலே யாருக்கும் நம்பவே முடியாது. ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்குமா? வேதம் சொல்லுகிறது, தூதன் வந்து தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து பேசும்போது சாராள் நகைத்தாளாமா அப்படின்னு அவங்க சிரிச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப காமெடியா தெரிஞ்சிருச்சு. என்னையா நீங்க காலங்காத்தால வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீ உங்களுக்கு இவ்வளவு தூரம் வேகமாய் போய் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கிறோம், வந்த உடனே இவ்வளவு பெரிய காமெடியை சொல்றீங்களே. நான் சாராயுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆபிரகாம் மிகவும் வயது சென்றவன் ஆனான். நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்த்தால், அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 99 வயதான சாராய் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்படின்னா இவனுடைய நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. அப்ப இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆல்ட்ரேஷனுக்கு இவ இஸ்மவேல் இருக்கிறார்ல, அவரை வேணா செலக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு குழந்தைய பெத்தெடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் முடிஞ்சிருச்சு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, மனுஷனுக்கு சகலவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர், சரீரத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திற்கு உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த 11வது மாதத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிறைய பேர் நம்பல, உன் ஜபத்தை நிறைய பேர் நம்பல, உன்னுடைய உபவாசத்தை நிறைய பேர் நம்பல, உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் நம்பல. நீ கத்திட்டு இருக்கிறது வேஸ்ட், நீ உபவாசம் இருக்கிறது வீண். எதுக்கு இப்படி போட்டு நீ கத்திட்டு கிடக்குற? எதுக்கு இப்படி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? நீ விட்டுரு, இது நடக்காது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த விசுவாசம் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு அதை தட்டி கொடுக்கிறது மாதிரி சொல்றாரு. ஜோஷுவாவை யாருடைய கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் மேன்மைப்படுத்தினார்னா, நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அவன் தலைவனாக வந்து நிற்கும் போது நிறைய பேர் நினைச்சாங்க, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா, உன் மோசையினாலேயே எங்களை கொண்டு போய் விட முடியல, நீ என்ன பெருசா பண்ண போற, நீ என்ன செய்ய போற, உன்னை நாங்க நம்ப மாட்டோம், நீ உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை நம்பாதவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவர்கள் உங்களை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். இவன் இதை செய்வானா அப்படின்னு கேள்விக்குறியா இருந்தவர்கள் ஆச்சரியமாய் மாற போகிறார்கள். இவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தானே என்று உங்களை பார்த்து பிரமிக்க போகிற ஒரு நாளை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அது இந்த மாதமே துவங்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மோசே வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேரக்டரை தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள். இரண்டாவதாக அவர்கள் நம்பர் 1 முதலாவதாக அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். ஆமென் சொல்லுங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இரண்டாவது கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாரும் சொல்றதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா கேட்டுற மாட்டாங்க. பொதுவாக நம்ம பாருங்களேன், யாராவது ஒருத்தர் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நம்ம நம்பிடுவோம். ஆமா, இருக்கலாம் போல தெரியுது, இருக்கும் போல தெரியுது, அது என்னன்னு நம்ம ஆராய மாட்டோம், அதனுடைய பின்னணி என்னன்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு ஆள் ஒரு மதிப்பெண்
மதிப்புக்குரிய ஒரு நபர் ஏதாவது ஒன்று சொன்னாரானால் நம்ம அப்படியே எல்லாருமே அப்படியே நம்ம நம்பிடுவோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்று இருக்கிறது, அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாய் மற்றவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குது, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற, உன்னுடைய படிப்பு என்ன. அதான் அப்போஸ்தலனாகிய பவுலை வாயாடி அப்படின்னு கூப்பிட்டாங்களாமா. அப்படி அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். வாக்குக்கு செவி கொடுக்காத ஜனங்கள் மத்தியிலே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். நம்மை நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். இது நடக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது பொய் சொல்லாது. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் இந்த வருடம் முடிவதற்கு முன்பாகவே நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவர்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் உங்களுக்கு நடக்க போகிற அந்த அற்புதத்தை பார்த்து பிரமிக்க போகிறார்கள். அவர்களுடைய மனதுக்குள்ள நம்பிக்கையே இல்லை, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு செய்வதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆமென். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை எங்க மேன்மைப்படுத்த போகிறார் என்றால், உங்கள் வாக்குக்கு செவிகொடாத ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள். சிலர் போய் நம்ம சிலருக்கு சொல்லுவோம், ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, முதல்ல நீ ரெடி ஆயிட்டு வாப்பா, முதல்ல நீ சரியாயிட்டு வாப்பா, உனக்கு ஒரு அற்புதம் நடந்ததுக்கு பிறகு நாங்க வேணா கர்த்தரை பின்பற்றுகிறோம். நம்மிடத்துல கேட்கறது மாதிரி கேட்பாங்க, ஆனா இருதயத்துக்குள்ள என்ன அவங்க நம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்த்திருக்கவே மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்கள் கடந்து போகலாம். ஆண்டவரே, நான் எப்படி இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன், நான் எப்படி அவர்களுக்கு கர்த்தருடைய அற்புதத்தை பற்றி சொல்லுவேன், நானே ஒரு அற்புதமும் இல்லாம இருக்கிறேனே, எனக்கு ஒரு அதிசயமும் நடக்கலையே. ஒருவேளை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆசை இருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு பெரிய தடை வரலாம். என் வார்த்தைக்கு அவங்க செவி சாய்க்க மாட்டாங்க ஆண்டவரே, என் வார்த்தையை அவங்க கேட்கவே மாட்டாங்க, முதல்ல நீ போய் ரெடி ஆயிட்டு வான்னு சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் போது உங்க வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். உங்க வார்த்தையை தேடி அவர்கள் வருவார்கள். உங்க வாயின் வார்த்தைகளுக்கு அவர்கள் ஆசையாய் காத்திருப்பார்கள். நான் நம்புகிறேன், ஒரு நாள் வரும், அன்று அவர்களாக வாலின்றியா உங்களை கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுங்க, உங்களை கர்த்தர் எப்படி நடத்தி வந்தார், இந்த அற்புதம் உங்களுக்கு எப்படி நடந்தது, நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், இந்த பிரச்சனையிலிருந்து வருவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிற அந்த நாள் வரப்போகிறதற்காய் எல்லாரும் முழுமையாய் கரங்களை தட்டி, இது கர்த்தருடைய வார்த்தை, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நம்பர் 1, உங்களை நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்கள் நம்புகிறது போல ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய வார்த்தையை தட்டி போடுகிற, உங்களுடைய வார்த்தையை நம்பாத அந்த செவி கொடுக்காத ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். மூணாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேரக்டரை குறித்து ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடும் போது, இல்ல ஆண்டவரே எங்க வேணாலும் அனுப்புங்க, அந்த ஜனங்களுக்கு முன்னாடி மட்டும் நான் ஊழியம் செய்ய போக மாட்டேன். என்ன காரணம்னா, முதலாவது அவர் சொன்னாரு, அவங்க அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டாங்க. இரண்டாவது சொன்னாரு, அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாய் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. நம்பர் 3, மூன்றாவது, அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே, 4-1 வசனம், மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு
தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். அப்படின்னா மூன்றாவது இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ சொல்றாரு. ஐயோ ஆண்டவரே, நான் ஆண்டவர் இப்படியெல்லாம் எனக்கு தரிசனம் ஆனார்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று என் பேரில் சந்தேகப்படுவார்கள். இல்ல இல்ல, நீ சும்மா சொல்ற, நீ பொய் சொல்ற, நீ வேணும்னு சொல்ற. ஒன்னு ஃபர்ஸ்ட் என்ன நம்ப மாட்டாங்க, ரெண்டாவது அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாய் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், மூன்றாவது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன வார்த்தை பொய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஜனத்திற்கு முன்பாக ஜோஷுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். மூன்றாவதாக யார் முன்னாடி கர்த்தர் மேன்மைப்படுத்த போறார்னா, நீங்க சொல்லுகிற வார்த்தைய யாரெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்களோ. உனக்கு ஆண்டவர் சொன்னாரா? சரியா ஆண்டவர் தான் சொன்னாரா? இல்ல வேற யாராவது சொன்னாங்களா? இல்ல எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை. உங்களுடைய வார்த்தையை பொய் சொல்லுவதாய், இவனுக்கு தரிசனமே ஆகல, இவன் நல்லவனே இல்லை, இவன் ஆண்டவருடைய பிள்ளையே அல்ல என்று சொல்லி உங்கள் பேரிலே பொய் குற்றம் சாட்டுகிற அந்த ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன். இவங்க கர்த்தரோட இல்ல, இவங்க ஜெபத்துல இல்ல, இவங்க ஆவிக்குரியவங்க இல்ல, இவங்க ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்து, யார் ஒருவர் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கலன்னு சொன்னாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எத்தனை பேர் நம்ப போறீங்க? இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒருத்தருக்கு முன்னாடி இல்ல பிரதர், ரெண்டு பேருக்கு முன்னாடி இல்ல பிரதர், உங்களுடைய வேலை ஸ்தலத்துல மட்டும் இல்ல பிரதர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சகல ஜனங்களுக்கு முன்பாகவும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும், உங்கள் சொந்தங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு. நீ கொஞ்சம் கூட பயப்படாதே மகனே, நீ கொஞ்சம் கூட பயப்படாதே மகளே. அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிச்சயம் ஒரு நாள் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவேன், உன் பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னுடைய வேலையை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னுடைய தொழிலை நான் மேன்மைப்படுத்துவேன். சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஒரு நாள் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்ப மூன்று காரியத்தை சொல்லுங்க. ஒன்று, நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் யாருக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார் என்றால், நம்முடைய வார்த்தையை நம்பாத ஜனத்துக்கு முன்னாடி கர்த்தர் அவர்கள் நம்புகிறது போல ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்க வார்த்தையை காது கொடுத்தே கேட்காம நீ சரியாயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய வார்த்தையை அப்படியே தட்டுற, உங்களுடைய வார்த்தையை ரொம்ப கேவலமா பார்க்கிற அந்த ஜனத்திற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவர்னு ஒருத்தர் இவனுக்கு இல்ல, கர்த்தரை சும்மா என்னமோ தேடிட்டு இருக்கிறாரு, எனக்கு என்னமோ வந்து கர்த்தர் இவனுக்கு தரிசனமானது மாதிரிலாம் தெரியல, இவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது மாதிரி தெரியலன்னு சொல்ற அந்த ஜனத்திற்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இப்ப நம்ம சொல்லிக்கொண்டே எழும்ப போறோம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் என்னை மேன்மைப்படுத்த போகிறீர். எல்லாரும் தேவ சமூகத்திலே எழும்பி நின்று, என்னுடைய வீட்டிற்கு அருகாமையிலே இருக்கிற என்னை அற்பமாய் பார்த்த அந்த ஜனத்திற்கு முன்பாக இயேசு என்னை மேன்மைப்படுத்த போகிறார். என் குடும்பத்தினுடைய நபர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். என்னை உதறி தள்ளின சபை ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஆகாது என்று தள்ளின அந்த ஜனத்திற்கு முன்பாக கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார்.
இவளா நம்மை ரட்சிக்க வந்தவன், இவனா நம்மளை ரட்சிக்க வந்தவன் அப்படின்னு குறைவாய் பார்க்கிற அந்த ஜனத்திற்கு முன்பாக கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இந்த மாதம் சபை ஜனங்களுக்கு, இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அற்பமாய் நினைத்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளின ஜனத்திற்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொந்தங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒன்றும் தெரியாமல் இருக்கிற அந்த இடத்திலே நான் உனக்கு ஞானத்தை கொடுத்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி அவர்கள் கண்களுக்கு முன்பாக, சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கைகளை உயர்த்தி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்புறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேரக்டரை குறித்து ஓ ஹalleluya மோசே சொல்ற, ஆண்டவரே நான் அந்த ஜனங்களிடத்துல போகாம இருக்கிறதுக்கு காரணம் உண்டு ஆண்டவரே. நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. நான் என்ன சொன்னாலும் என் வாக்குக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க ஆண்டவரே. நான் தரிசனமே கொடுத்திருந்தாருன்னு சொன்னாலும் அவங்க உடனே ஏருக்கு மாறாதான் பேசுவாங்க. உனக்கு தரிசனம் எல்லாம் ஒண்ணும் கிடைக்கல, ஏட்டிக்கு போட்டியா தான் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் பெரியவர் அல்லவா, ஆண்டவர் பெரியவர் அல்லவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, சத்தமா நம்புவே நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு சொல்லும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே. கைகளை மேல உயர்த்தி இயேசுவை நம்புவே, நம்புவே இயேசுவை. சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை, ஆமாப்பா, ஒரு பெரிய மேடை எங்க பிள்ளைகளுக்கு ஆயத்தமாகிறதற்காக நன்றி. சத்ருக்கு முன்பாக ஒரு வாசஸ்தலம் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தமாகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை நான் அபிஷேகிக்கிற அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பமாகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை நீ கனப்படுத்துகிற மாதம் இந்த மாதமாய் மாறப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிட்டு
அவங்க எல்லாருடைய கண்ணு பார்க்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி இவன் நொடிஞ்சிருவான் தானே நினைச்சோம், இவன் ஒண்ணும் இல்லாம போயிருவான்ல நினைச்சோம், இவன் திரும்பி எழும்ப மாட்டான்ல நினைச்சோம், இவனுக்கு யாருமே இல்லைன்னு தானே நினைச்சோம். ஆனா அப்படி எங்க பிள்ளைகளை பார்த்துட்டே இருக்கிற சொந்தம் எத்தனை, சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா இப்போ நான் நம்புறேன் ஆண்டவரே, என் கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சி இருக்குப்பா. ஒரு மேடை அலங்கரிக்கப்பட்டு, ஒரு இடம் அலங்கரிக்கப்பட்டு, அந்த இடத்துல என் பிள்ளைய நிறுத்தி அவங்க தலை மேல ஒரு கிரீடத்தை வச்சு, இப்ப பார் என் பிள்ளைய, இப்ப பார் என் மகனை, இப்ப பார் என் மகளை, இப்ப பார் அப்படின்னு கர்த்தர் என் பிள்ளைய காமிச்சு அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் மேன்மைப்படுத்துகிற அந்த மாதம் இந்த மாதமா இருக்கிறதற்காக கரங்களை தட்டி வரவேற்கும் போது இந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா.